ஹாய் எவ்ரிவன். ஆக்சுவலி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நெக் வேரியேஷன். நெக் வேரியேஷன்னா நிறைய நெக் இப்போ நிறைய மாடலாக நம்ம போட்டுட்ருக்கோம். அந்த மாடல் நெக் நம்ம எப்படி செய்கிறது, நிறைய பேருக்கு நெக்கை டிசைனாக இருந்தால் வைக்க தெரியாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி எப்படி நம்ம வைக்கிறது அப்படின்றத தான் இங்கே பார்க்க போகிறோம். நான் இதில் ஒரு 30 நெக் வேரியேஷன் போட்டிருக்கேன். எப்படின்னா நார்மல் க்ராஸிங் கட்டை கொடுத்து ஜாயின் பண்ணுறது, ஸ்ட்ரெயிட் பீஸ் கட்டிங் கொடுத்து ஜாயின் பண்ணுறது, அப்புறம் கேன்வாஷ் யூஸ் பண்ணுறது, ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது, நெக் ஃபேஸிங் பண்ணியிருப்பேன். அது எப்படி பண்ணணுன்றதை நான் காட்டியிருக்க மாட்டேன். பட் பண்ணதை நான் இன்னும் அரேஞ்சும் பண்ணல. ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் பண்ணதை அப்படியே வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நான் அரேஞ்ச் பண்ணி வித் நேமோடு உங்களுக்கு நான் காட்டுறேன். 30 நெக் வேரியேஷன் நான் இதில் போட்டிருப்பேன். 30 என்னென்னா லைனிங் கிளாத் கொடுக்கறது, அட்டாச்மெண்ட் கிளாத் கொடுக்கறது, தென் பைப்பிங்கு, லேஸ் வித் பீட்ஸ் லேஸ் இருக்கும்ல அது, பின்பாம் பால்ஸ் வச்சு ஓனாக எப்படி மேக் பண்ணுறது, பின்பாம் பால்ஸ் கடையிலேருந்து வாங்கி நம்ம எப்படி அப்படியே வைக்கிறது லேஸ் மாதிரி, அப்புறம் இன்விசிபிள் ஷோல்டர் ஜாயினிங்கே தெரியாமல் இருக்க மாதிரி, தென் ரோப் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, தென் ரோப்பை ப்ளவுஸில் இன்விசிபிளாக அட்டாச்மெண்ட் கிளாத்தோடு எப்படி ஜாயின் பண்ணுறது, தென் யூ ஷேப்பில் ரோப் எப்படி ஜாயின் பண்ணுறது, ஷேப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது, அப்புறம் ப்ளேஸில் எப்படி எம்மிங் பண்ணுறது, இதெல்லாம் நான் இதில் வீடியோவில் வச்சுருக்கேன். தென் ஷேப் ஸ்ட்ரெயிட் பீஸு, அப்புறம் க்ராஸ் பீஸு, அப்புறம் லேஸு, கேன்வாஷ், க்ராஸ் பீஸு, ஷோல்டர் ஜாயினிங், இது மாதிரி எல்லாமே நான் இதில் ஒரு 60 வச்சுருக்கேன். இது பெரிய கிளாத்தில் இன்னும் பண்ணல. ஆக்சுவலி இது ஒரு சாம்பிளுக்காக வச்சுருக்க மாதிரி பண்ணியிருக்கோம். இது ரெடிமேட் பைப்பிங் எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது இன்விசிபிளாக அப்படின்றத தான் நம்ம பார்த்துருக்கோம் இதில். இது இன்னொரு விஷயம் என்னென்னா இது நான் பீட்ஸில் ஹேண்ட் எம்மிங்கில் பண்ணியிருக்கேன். எம்மிங்கில் பண்ணி நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணி ஃபேஸிங் பண்ணிவிட்டு இது எம்மிங் மாதிரி பண்ணியிருப்போம். இது பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு பண்ணியிருக்க மாதிரி பண்ணியிருந்தோம். தென் இது பின்பாம் பால்ஸ் வச்சு, அது ரெடிமேட் பின்பாம் பால்ஸ் தான். ரெடிமேடு விற்கிறத அப்படியே வாங்கி நம்ம போட்டிருக்கோம். பின்பாம் பால்ஸ் இது எல்லாமே சிங்கிள் ஃபுட்டில் தான் நம்ம பண்ண முடியும். நம்ம நார்மல் ஃபுட்டில் பண்ண முடியாது. பிகாஸ் கிளாத்லேருந்து விலகிடும். ஸோ சிங்கிள் ஃபுட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றதுக்காக அது ஒரு சாம்பிள் மாதிரி. தென் இது ஷேப் வித் ஃபேஸிங்கு, அது ஒரு சாம்பிள் வச்சுருப்போம். ஷேப் வித் பைப்பிங்கு. இது ஷேப்பில் ஒரு யூஸ் என்னென்னா, எல்லாத்துலேயுமே நம்ம கிளாத்தில் ஃபுல் நாட்ச் பண்ணுவோம். பட் ஷேப்பில் இந்த 2 எட்ஜஸ் இருக்குல்ல, ரைட் லெஃப்ட், அந்த சைடு மட்டுமே நாட்ச் பண்ணிட்டா போதும். நமக்கு ரொம்ப பெரிய வேலை இருக்காது. பட் ஷேப் போடுறது கொஞ்சோண்டு கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸ்டார்டிங் தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. நீங்கள் டர்ன் பண்ணி அழகாக நம்ம எடுத்துடலாம். பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இது ஷேப்லேயே பைப்பிங் வச்சு ஸ்டிச்சஸ் தான் கொடுத்துருக்கு. பைப்பிங் வச்சு எம்மிங்கும் கொடுப்பாங்க. இது லேஸ் ஷேப்பில் எப்படி கொடுக்குறோம் அப்படின்றது தான். நம்ம லெஃப்ட் சைடில் எப்படி உள்ளே மடிக்கிறோமோ அதே மாதிரி தான் ரைட் சைட்லேயும் மடிக்கணும். நார்மலாக அப்படியே மடிச்சிட்டோன்னா அசிங்கமாக போய்டும். தப்பு தப்பாக மடித்தோன்னா அசிங்கமாகிடும் கிளாத்து. இது 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டு நான் அந்த ஷேப்பில் போட்டிருப்பேன். 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டு அந்த ஷேப்பில் என்ன ஷேப் அதுக்காகவே தனியாக விற்கிறாங்க. ஷேப்புக்காக போடுற லேஸ், அது ரொம்ப தடியாக இருக்க மாதிரி இருக்குது. இது இன்விசிபிள் ரோப்பு ஜாயினிங்கு. இது அப்படியே திருகுன மாதிரி போட்டிருப்பேன். ரோப்பை நான் நார்மலாக இதுவாக போடலை. இது
நார்மல் ரோப் தான். பட் வந்து பின்னாடி வந்து ஒரு சிங்கிள் கிளாத்தில் வந்து நீங்கள் ரோப் வச்சா அது வந்து தெரியாமல் இருக்க மாதிரி எப்படி போடுறது அப்படின்றதுக்காக இதை வந்து நான் போட்டிருக்கேன். தென் வந்து இது வந்து ஃபேஸிங் ஷோல்டர் ஜாயினிங் ஷேப்பில் எப்படி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக இது வந்து நார்மல் கிளாத்து, லைனிங் கிளாத்து 2 பக்கமும் ஒரு 4 பீஸ் வச்சு அதை நம்ம போட்டிருக்கோம். இது வந்து கேன்வாஷில் வந்து எப்படி இது மாதிரி ஷேப் வந்து நம்ம திருப்புறது அப்படின்றத தான் நம்ம பார்த்துருக்கோம். தென் வந்து இது வந்து அட்டாச்மெண்ட் கிளாத்து, ஒரிஜினல் கிளாத்து, லைனிங் கிளாத்து இது 3த்தையும் வச்சு நம்ம இது போட்டிருப்போம் இந்த டிசைனு. இது வந்து நம்ம எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோன்னா, நம்ம கிளாஸ்க்கு வர பசங்களுக்கு வந்து இப்படி காட்டினா புரியுன்றதுக்காக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். புரிகிற மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கும் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நார்மலாக நம்ம வாயில் சொன்னால் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ வந்து அவங்க பார்த்து புரியும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை ரெடி பண்ணுறோம். யாருக்காவது வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபீஸ் டீட்டெயில்ஸ் தென் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் என்ன ஏதுன்றதை வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஸோ வந்து மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள்.